ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஏம்மா நீங்கள் யார், உங்களுக்கு காசு கொடுத்து பேச வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார், எனக்கு யாரும் காசும் கொடுக்கல, நான் யாருக்காகவும் காசுக்காக விலையும் போகலை. எனக்கு மனசுக்கு பட்டதை நான் சரின்னு சொன்னேன். இந்த உலகத்தில் இப்போது இருக்கிற இந்த ஜனநாயக நாட்டில் குடியும் கொடுத்தனமா இருக்கிறாங்க. இந்த குடி, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை இதிலெல்லாம் விடுபடணும்னா புதிய ஆட்சி வந்தால் தான் ஓரளவுக்கு பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, காசு வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு. நான் காசுக்காக நான் பேசலைங்க, என் மனசுக்குள்ளே தோன்றதை நான் பேசுகிறேன். இந்த நாட்டில் எதுக்கு குடிக்கணும்னு இல்லாத, கல்யாணத்துக்கு குடி, காது குத்துக்கு குடி, பிறந்த நாளைக்கு குடி, சாவுக்கு குடி, வாழ்வுக்கு குடி, எல்லாத்துக்கும் குடி. இந்த குடி தான் குடியை கெடுக்குது. எத்தனை குடும்பங்க நாசமாகுது, எத்தனையோ பொண்ணுங்க விதவையாயின்ட்டுருக்காங்க, எத்தனையோ குழந்தைங்க அனாதையாக நிற்கிதுங்க. படிப்பு வசதி கூட இல்லாத கிராமத்துங்களில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் கண்ணால் பார்த்து மனசு வெந்து போய் நொந்து போய் நான் அந்த பதிவை போட்டேன். புதிய ஆட்சி முறை வந்ததுன்னா கொஞ்சமாவது இந்த பெண்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும், கண்ணீரை துடைக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டேன். இது உங்களுக்கு தான் இந்த பதிவு.